குளிரான நாடுகளில் பெரிய பெரிய தேவாலயங்களிலும் வெப்ப அடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கும் சிறு சிறு அறைகள் இருக்கும். இதமான சூட்டில் குளிர் பாதிக்காமல் மக்கள் கடவுளை ஆராதிக்க இந்த அமைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் தீ மூட்டப்படுவதற்கு பதிலாக வேறு விதங்களில் அனல் மூட்டப்படுகிறது. என்ன இருந்தாலும் மக்கள் உடலில் குளிரை உணர்ந்து உண்மையாய் கடவுளை ஆராதிக்க முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு. முன்னொரு காலத்தில் அந்த ஆலயத்திற்கு புதிதாய் வந்த ஒருவரை ஏற்கனவே அங்கு இருந்த ஒருவர் சுட்டிக் காட்டிக் கொண்டிருந்தார். கடைசியாக சொன்னார், ஐயா, எங்கள் ஆலயத்தின் வெப்ப அறையை உங்களுக்கு காட்டப்போகிறேன் என்று கூறி ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பார்த்தால் அநேகர் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஜெபக்குழுக்களும் ஜெபிப்போரும் இல்லாத சபைகள் குளிர்ந்து போன சபைகளே. இன்று ஜெபிக்க வெட்கப்படுகிறவர்கள், ஜெபிக்க பயப்படுகிறவர்கள், ஜெபிப்போரை குறை சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஜெபம் வார்த்தைகளின் அலங்காரம் அல்ல, வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஜெபமில்லாத வாழ்க்கையில் அனல் இருக்காது. அருமையானவர்களே, உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபங்களை ஆரம்பியுங்கள். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று பேராயர் ஜெபராஜ் அவர்கள் தெளிவாய் கூறிச் சென்றிருக்கிறார்கள். உங்கள் ஆலயத்திலும் ஜெபக்குழுக்களை ஆரம்பியுங்கள். ஜெபிக்காத ஒருவன் கடவுளுக்காக எதையாவது சாதித்து விடலாம் என்று ஒரு நாளும் நினையாதிருப்பானாக. இயேசுவின் சீடர்கள், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று இயேசுவிடம் கேட்டது போல நாமும் அவரிடம் கேட்டு கற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போமா?